உங்களை பார்த்தா சொல்றார், என் மகனே, என் மகளே, உன்னுடைய துக்கத்தை நான் சந்தோஷமா மாற்றி விடுவேன். ஏதோ ஒரு காரியம் துக்கப்படுத்திக்கிட்டே இருக்குல்ல, சந்தோஷமா மாறும் பாரு. இன்னைக்கு ஒரு அற்புதம் உனக்கு செய்வேன். உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன். தேற்றுகிற தேவன், நான் உன்னை தேற்றுவேன். ரொம்ப காயப்பட்டு விட்டாயா? வேதனையில சோர்ந்து போயிருக்கிறியா? நீ பயப்படாத, நீ கலங்காத. நீ எதுக்கு அழுகிற? ஏன் கலங்குற? நான் உன்னை தேற்றுகிற தேவன். உன்னுடைய சஞ்சலம் நீங்க, நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன். உன்னை சந்தோஷமா வைக்கத்தானே நான் சிலுவையில் என்னை பலியாய் கொடுத்தேன். நீ சந்தோஷமா இருக்கணுன்றதுக்கு தானே நான் சிலுவை சுமந்தேன். உன்னை மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் வைக்கணும் என்கிறதுக்கு தானே சிலுவையில என்னையே பலியாய் கொடுத்தேன். நான் உன்னை சந்தோஷமா வைக்க மாட்டேனா? என்ன சார்ந்துக்கொள். உன் பிரச்சனை என்ன என்கிட்ட சொல்லு. உன்னை காயப்படுத்துற காரியம் என்ன என்கிட்ட சொல்லு. எது உன்னை வேதனைப்படுத்துது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. நான் உனக்கு தகப்பன் தானே, நான் உனக்கு நல்ல ஒரு சிநேகிதன் தானே, என்கிட்ட சொல்லு நீ ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வளவு அற்புதமான ஆண்டவர்ல உங்களுடைய துக்கத்தை அவர்கிட்ட சொல்லுங்க. உங்களுடைய காயத்தை அவரிடத்துல பகிர்ந்து கொள்ளுங்க. அவர் சொல்றாருல, உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன்னு சொல்லி. அதுக்காகத்தான் சிலுவையில நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இந்த ஏசாயா 53 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். இயேசு நம்முடைய துக்கங்களை கூட சிலுவையில சுமந்தாராம். நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சாபத்தை மாத்திரம் அல்ல, வியாதியை மாத்திரம் அல்ல, நம்மை துக்கப்படுத்துகிற காரியத்தை கூட சிலுவையில சுமந்தார். இயேசு எவ்வளவு காயப்படுத்தப்பட்டார் தெரியுமா? அவர் சொல்றார், மரணத்திற்கு ஏதுவான துக்கத்தை அவர் சந்தித்தார். ஏன்? உன்னுடைய துக்கத்தை மாற்றத்தான் மகனே, மகளே. என்னுடைய துக்கத்தை மாற்றத்தான் அந்த வழியாய் கடந்து போனார். அவர் தான் சொல்றாரு, நான் உன்னை தேற்றுவேன், உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன், நீ பயப்படாத. இன்றைக்கு ஒரு அற்புதம் உடைய வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி விடுவார்.